ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு ஒரு மிச்சம் இருக்க பேசிக்ஸ் கான்செப்ட் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் இதை நான் erase பண்ணிடுறேன். ஸோ இந்த லைன் நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இது கீழே இன்டீஜர் பின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவேன். அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணுவேன். இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணால் a is equal to 100 சொல்லிட்டு இந்த மாதிரி அசைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லை, இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது கூட வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது வந்து நாட் நெசசரி, இங்கே இப்படியே கூட நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த எரரும் நமக்கு வராது. நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போதே அதுக்கு வேல்யூவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணலன்னா அதோட வேல்யூ வந்து 0ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சேம் தான் இருக்கும். ஸோ இதுக்கும் இதே மாதிரி நம்ம இங்கேயே இனிஷியலைஸ் அதை வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அங்கேயே நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடலாம். சரி, இப்போ இதை ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். ஸோ சேம் அவுட்புட் தான் கண்டக்ட் 100. ஸோ இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் ஓவர் ரைட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கூட திருப்பி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏட வேல்யூ வந்து 500 சொல்லிட்டு ஓவர் ரைட் ஆகிடும். போன வீடியோவில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம டிஃபால்ட்டாக அசைன் பண்ணாதப்போ என்னென்னு இருக்குன்னா, ஸோ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ நம்ம இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது அது வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாகவும் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள் இருக்குன்றதப்போ நம்ம தனித்தனியாக இன்டீஜர்னு சொல்லிட்டு போட தேவையில்ல, ஒரே இடத்துல கூட நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ எப்படின்னா, ஸோ இப்போதைக்கு நான் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன் இங்கே. ஸோ a, b, c இந்த மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது வந்து அலோடட். ஸோ இப்போ இதுக்கு அசைன் பண்ணுறேன் 200, c = 300. சேம் அவுட்புட் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ வேல்யூ, ஸோ என்ன நேம் வேணால் நம்ம வச்சுட்டு கம்மா போட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். வேரியபிள் நேம் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரே டிக்ளரேஷன் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்மளால் வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a is equal to 100, b is equal to 200, c is equal to 300. ஸோ இது மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ இதெல்லாம் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான பேசிக் கான்செப்ட். இது ரொம்பவே பேசிக் கான்செப்ட் இது எல்லாமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸோ இந்த வேரியபிள் நேம் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.